தமாஷே இல்லைன்னு தெரியும். 52 வந்து பிள்ளை பக்கம் ஒரு மாதிரியா போனே. எனக்கு 3 முறை தெரிவித்தேன். அதான் 3 இல்ல. மண்ணாசி பொன்னாசி பொருளாசி. இந்த 3 எப்படி பார்த்து பிரம்மச்சாரி வழுக்கி விடுகலாம். ஆமா. என்ன காரணம்? எருமச்சாணி வழுக்கி விடலாம். அதே வாயில வசம் போட்டு அதாவது அச்சம் மரணான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா வேண்டாமா என்ன போல பெண் உனக்கு வேண்டாமா இப்படிலாம் பொம்பளையா வள்ளிக்கு வந்து சாமி வாங்கிக்கிறதே வேண்டாமா வேண்டாம் சாமியாரும் ஆசிரமம் வைக்காம சும்மா இருப்பாங்க. அப்புறம் சொல்லி போடுறது அவங்கதான். இனிமே நீங்க கொடுக்கறது ஒரு ஆசிரமம் தரப்படியா. சரி என் மகன்மாருக்கு ஆசீர்வாதம் சொல்றேன். தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி அயாளு எல்லாம் ஆடாமா தங்கச்சி ஐ லவ் யூ பண்ணிக்கலாமா? அப்படி சொல்லு. தங்காச்சி ஐ லவ் யூ. தங்கச்சி வரணும். வந்ததுக்கு போறாங்க நிறைய போகுது. சரி பரவாயில்ல. ரொம்ப வேகமா என்ன காரணம்? என்னத்துக்கு பெருமாளின் குத்திர நாம மகாமுவர் சாமி வந்திருக்கு. சுவாமி நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்துக்கு விருது சம்பச்சி அது முறையிலும் தாமரைக்கு வந்ததை பிணைமனாக சந்தித்த வாக்கியமாகும். தங்கள் ஆசீர்வாதம் பார்த்த விளைக்கும் என்று கேட்டார்கள். பொற்பாக்களுக்கு மதிய உணவை வச்சு கொண்டு மன்னரை செல்லக்கூடிய வணக்கம் வணக்கம் தாத்தாரை வெளியில வைக்கிறார். வணக்கம் பலமுறை சொல்லே சபையினர் உள்ளே தமிழ் மகள் பெண்ணே
தங்கச்சி கூட அழகே இல்லையா வந்திருப்பதியா பிரம்மாவன் புத்தர் தேவலோக சென்றாரியான ஆத்ம ரிஷி அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அண்ணன் ஒரு மரியாதை பாருங்க சாமி இருக்காரு சாமி நான் என்ன ஒர்க்கு பண்றாங்கன்னு கேட்டு அழியிருக்கிறேன் நீங்க 2 பேரும் உள்ளார போய் சரி நான் வந்தா யாருக்கு யாராவது தான் கொடுக்குறோம் வேடிக்கையானவர்கள் கோபாலினுடைய பொறுத்தால் இருக்க வேண்டும் என்ற கடமையை விளையாட்டுத்தனமாக அவனும் உனக்கு துணையாக அந்த தோழி நடத்தி சென்றிருந்தாலும் பாப்பின்பால் பாம்பறியும் என்பதை போல மோப்பக்குடைய வலிச்சம் முகத்திலிருந்து நோக்கக்குடைய விருந்து என்பார்கள் அனிச்சமோட நுகர்ந்து பார்க்கும் பொழுதே வாடி விடுமா தொட்டால் சிறுங்கிற தாவரத்தை தொடும் பொழுதே சுணங்கி போயிடுமா அப்படி இல்லாம காட்டுக்கோ வீட்டுக்கோ நாட்டுக்கோ வருகின்ற விருந்தாளி அதாவது முனிவனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அகமும் முகமும் மலர வளர்ந்து எனக்கு வரவேற்பு கொடுத்தாய் வாழ்க வல்லாண்டி அற்புதமான இந்த வரைவு தென்படத்தின் பொன்மொழியாம் தமிழனும் தேவ அமுதத்தை போல என் புலன்மைகள ஞானமான ஒரு பாடலை பாடி ஏன்னா அந்த பாட்டு பாடி சில பேர் ரொம்ப காரியத்தை சாதித்திருக்காங்க உலகத்தில் ஒரு சமயம் மற்கொண்ட தின்பகத்தான் மாநகர் விட்டு இங்கு வந்து சொற்கொண்ட பாகின் சுவையறிவார் இங்கில்லையே விற்கொண்ட பிறை முதலால் வேலை தருமூடி நெற்கொண்டு போகிறவங்க எல்லாம் நெடுஞ்சு போற அப்படின்னு கம்பர் பாடினார். கம்பர் பாடின என்ன காரணம்னா வேலிங்கிற பெண்ணாகப்பட்டவ அந்த வீட்டை கட்டிட்டு வர்றது ஒரு செவல் எழுப்புறது வீடு கட்டுறதுக்காக இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு பூதம் வந்து இந்த செவத்தை இடிச்சுட்டு போயிடுறது. இப்படிமா இருந்தால் ரொம்ப கவலைப்பட்டா. அப்பதான் ஒரு சமயம் கம்பர் கவிச்சக்கரவர்த்தி அந்த வழியா வரும்போது ஏதோ கொஞ்சம் அன்னம் கொடுத்தா. அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டு உனக்கு என்னமா பிரச்சனை கேட்டோமே இந்த மாதிரி ஒரு பூதம் வந்து அதாவது ஏதோ ஒன்று ஒரு தீய சக்தி என் வீட்டை கட்டப்படாமல் கலக்க கொண்டே இருக்குன்னு சொன்னோம்னா அந்த கவியை பாடினார். கவியை பாடின உடனேயே அந்த பூதம் மிகப்பெரிய கவிஞராயிற்று இறையனூர் பெற்றவர் அப்படின்னு பயந்து ஓடி போயிருக்கிறான். ஏன்னா கதவு திறக்க பாடினார் ஒருத்தர், கதவு சாத்த பாடினார் ஒருத்தர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு வெண்களும் வீங்கிட வேணிலும் மூசு வந்ததை கொள்கையும் போன்றது ஈசனும் எந்த இணையடை நிழலே அப்படின்னு ஞான சம்பத் அதாவது திருநாவுக்கரசர் பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை மெய்ப்பொருள் ஆவது நாமம் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு ரொம்ப ஞான சம்பந்தர் அற்புதமா பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து பொருள் காண்பது நாதல் நமச்சிவாயவே அப்படின்னு மாறி மாறி ரொம்ப அற்புதமா பாடினாங்க. ஒரு சமயம் இந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் பொழுது சிதம்பரத்தில் 3000 தீட்சதர்கள் அந்த தீட்சதர்களுடைய பிள்ளை ஒருத்தர் அதாவது பாம்பு தீண்டிருச்சு. அந்த விஷத்தை இறக்குவதற்காகவே கம்பர் ஒரு கவி பாடினார். இப்படிலாம் நிறைய சொல்லலாம். பாட்டு பாடி சாதிக்கிறவங்க உலகத்துல. அதே போல நீ என்னை பாட்டு பாடி வரவேற்றதுனால நான் உன்னை வாழ்த்துகிறேன். எப்படி மாநில புகழ்கின்ற மலைவளம் நாட்டிலே மங்கையற்குள் திகழ்ந்து வரும் மகளே வாசயமா அம்மா அம்மா நீ வாழ்க உன் குலம் புகழ
செஞ்சது மேலவனே திருவருளாளனே நீ வாழே உன் குலம் வாழே நீ எண்ணிய காரியமெல்லாம் எளிதில் நீங்கள் வாழ்த்துகிறேன். வாழ்த்துவது மட்டுமல்ல, உன்னை கண்டு உன்னிடத்திலே உன்னை பற்றி சில விஷயங்களை கேட்கலாமா? சுவாமி, தாங்களும் 3 காலத்தை உள்ளவர் இன்று நடப்பதிலே நடந்து நாளை நடக்கவிருப்பது என்று அறியக்கூடிய வல்லவர் திருவம் சிற்றவர்களே திருமணத்துக்கு தரிசனம் பெற்றவர். அப்படி இருக்கும்போது என்னை பற்றி தாங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் விவரங்களை கேட்டால் அவருடைய வாய்மொழி சொற்கள் என்ன என்பதற்காக உன்னை பற்றி சில விவரங்கள் கேட்கிறது. கேட்கிற சாதாரணமாக தாங்கள் கேட்கக்கூடிய விவரங்களுக்கு என் சிற்றறிவுக்கு எட்டிய பல்லை தன்மை தெரியவில்லை என்றால் தாங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறேன் ஐயா. மனிதனை பேசிட்டு இருப்பார். உண்மைதான். ஏன்னா சுருக்கொள்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு தான் இருக்கும். அதனால ஒருத்தருடைய வாய் பேச்சு எப்படின்னு பேசி பார்த்தா தெரியும். தரத்தை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும் இல்லையா? ஏன்னா சமயம் இருந்து பேசுக, சபை இருந்து பேசுக, பேசாதிருந்தும் பழகு என்பார்கள். ஆகையினால உண்ண உணவு உடுத்தவுடன் இருக்க இருப்பதும் மனிதனுக்கு அவசியம் தேவை. நாடு உரை பற்றி கேட்க வேண்டியது ஒரு சம்பிரதாயம், ஒரு நாகரிகம். அந்த வகையில இப்படி எத்தனை வந்தங்கள் இருந்தவர்கள் கொட்டினால் கலக்கும் குழம்பு மண்டு, கூடி கட்டினால் குழந்தை வாக்கியம் உண்டு, கொடுத்தால் நிற்கும் தேன் மண்டு. இப்படி சில மனிதர்கள் இருந்தவர்கள் பூச்சி மண்டு, உருண்டை மண்டு, துண்டு மண்டு, தொழுத்து மண்டு, கடல் மண்டு, செம்மண்டு, பொன்மண்டு சொல்லக்கூடிய எத்தனை மனிதர்கள் இருந்தவர்கள் வந்தவங்க குணம் என்ன? மன்னக்குறையும் மரத்தக்குறையும் மட்டைக்குறையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கால புலவர்கள் இந்த கால கலைஞர்களை பெண்களை கண்களை இப்பெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். மான்விழியார், நேர்விழியார், கயல்விழியார், மீன்விழியார் இப்பெல்லாம் அமைச்சர் தாக்கோ வந்தவர்களை பார்த்து வந்தவருடைய கண்ணோடு ஒப்பிட்டு கூறியதற்கு மிக்க சந்தோஷம். இதோ தாங்கள் கேட்ட விளக்கத்திற்கு விளக்கம் அளிக்கிறேன் சுவாமி. இல்லம்மா, அவனை பார்த்து மண்டு வழியே சொன்னேன். அதாவது தப்பா இல்ல, நான் தப்பு சொல்லலையே. ஏன்னா ஒன்றை இன்னொன்றோடு உதாரணப்படுத்தி சொல்றது உலக வழக்கம். சரி, ஆடி கொடுத்தலையும் ஆடும்போது இதையும் மூடி திறக்கும் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றி பலவரன்னு பாதியும் பின்னாக்கும் தான் உக்கிடி பாம்பு எள்ளினவே போகும். எள்ளுக்கும் பாம்புக்கும் உதாரணப்படுத்தி கவிஞன் பாடினான். அதே போல ஆடி கொடுத்தலை அப்படின்னு என்ன, இந்த செட்டுல எள்ளத்துக்கு போட்டோம்னா செட்டு சுத்தி வரும். ஆறு அந்த எண்ணெயிலிருந்து எண்ணெய் எடுத்து விட்டால் ஆடி குடத்தலையும் அந்த எண்ணெய் எடுத்து குடத்தில் இட்டு வைப்பார். அதே போல ஒரு பாம்பு படாமல் பாம்பை ஆட்டி படைக்கிறான். அதே போல பாம்பை மூடிய திறந்தால் என்ன செய்யும்? ஆடு. ஆடி குடத்தலையும் ஆடும்போது இறகு, அந்த பாம்பு இறையும் இந்த செட்டு சுத்தி வரும்பொழுது இறகு. அதே போல மூடி திறக்கும் முகம் காட்டும். இந்த குடத்துல வச்ச எண்ணெயை மூடி இருக்கும்போது அதை திறந்தோம்னா முகம் தெளிவா காட்டும். அப்பெல்லாம் கண்ணாடி மாதிரி எண்ணெய் தெளிவா இருந்துச்சு. இப்போ கலவை சரியில்லைங்கிறதுனால உதவி தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த பாம்பு கொட்டியில அந்த பாம்பு புறாரம் மூடியை திறக்கும் போது அந்த முகத்தை காட்டும். மூடி திறக்கி முகம் காட்டும். ஓடு மண்டை பற்றி பரவணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பாம்பு மனிதனை கிடைத்து விட்டால் உச்சந்தலையிலிருந்து உள்ளாண்டாள் வரை ஒரு விஷத்தன்மை பரபரப்புன்னு அதாவது ரத்தத்தோட கலந்துடும். அதே போல ஒரு மனிதனுடைய தலையிலே நல்லெண்ணெயை எடுத்து தலையில வைக்கணும்னா அது உச்சி முதல் பாதம் வரை ரத்தத்தோடு கலந்து குளிர்ச்சித்தன்மை ஏற்படுத்தும். ஆகையால் ஓடு மண்டை பற்றி பரவணும் பாரி பின்னாக்கம் உண்டாம்.
எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்து விட்டா அதுக்கு பின்னாக்கு, அதே போல பாம்புக்கு பில் நாக்கு, விளவுபட்ட நாக்கு உண்டு. அப்போ எள்ளும் பாம்பு ஒன்று தாண்டா அப்படின்னு உதாரணப்படுத்தி சொன்னான். அதே போல வண்டு வெளியில குறவையான வண்டுன்னு சொன்னேன். அருமையா காட்டி கொடுத்த வண்டு, கமல் எடுத்து அழைச்ச வண்டு. காட்டி கொடுத்த வண்டுன்னா என்ன? கர்ணனாகப்பட்டவன் பரசுராமத்தை வித்த காட்டும் பொழுது சத்திரியனா அப்படின்னு காட்டி கொடுத்த வண்டு. கமண்டலத்தை அழைச்ச வண்டு. கமண்டலத்தை என்ன? சுக்கராச்சாரியாரை காப்பாற்றிய வண்டு. சுத்தி வந்து நான் அதுதான் நீ என்ன என் வாயை சொல்லலாமா? என்ன எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்புறேன். ஆனா இன்னொரு விஷயம் தெரியும். நீ சொன்னா பத்தியா, காட்டி கொடுத்த வந்து கமண்டல தளத்து வந்து சுத்தி வந்த வந்து எல்லாம் வந்து தெரியும். இப்ப பிரிவு வண்டாக மாறினாரு, சுத்தி வந்தார் அம்மையப்பன, திருச்சி மொத்தம் கோட்டை கடவுள் பிடிச்சாரு, அப்படி விஷயம்லாம் இருக்கு. ஆனால் விஷயம் வந்து உருளை உண்டு, பொன் வந்து, செப்பண்டு, கரை வந்து, தும்பி உண்டு, எல்லாமே நிறைய வண்டுகள் இருக்கு. ஆனா தம்பி குமார், உள்ளே போன வண்டு 2 வண்டு என்ன வண்டுன்னு என்ன தெரியும்? எது உள்ளா? ஆமா, சரி, அதை கணக்குன்னு போதும். அது இப்போதைக்கு சாமானியமா அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே எத்தனை வண்டுகள் இருந்தாலும் நான் சொன்ன வண்டு என்ன தெரியுமா? பெண்களுடைய விழிகளை வேர் விழி, கயல் விழி, மான் விழி, மை விழி, கத்தி விழி, கெண்டை விழி, இப்படிதான் சொல்லியிருக்கா சாமி. நீங்க என்னை பார்த்து வண்டு விழின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான வார்த்தை. பெரிய அறிவாளியா இருக்கேம்மா. அதாவது தொட்ட உடனே சுட்டி காட்டல, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இந்த தேன் வந்து இருக்கிறது ராணி தேனி, மலை தேனி, கொம்பு தேனி, ராஜா தேனிம்பாங்க. இதுல மலை தேனி. இந்த மலை தேனி மொத்த வடிவம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ராமா மேல் இது 2 சிறகுகள் மாதிரியே நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேனி மாதிரி இது அந்த தேன். அதாவது மலை தேனி மொத்த வடிவம் உங்களுடைய கண்கள். ஆமா, இந்த அளவுக்கு பேசுறிய, உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் வள்ளி. வள்ளின்னு தெரியாதா? உன் வாய்ஸ் இருக்கிற கூட நீ சொல்லணும், நான் கேட்கணும். சம்பிரதாயம். உன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை பேர்? என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை பேர் நம்பி தலைவர். தாயும் பெயர்? நங்கை மோகனி. முக்கியமா உன்னை கேட்க வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? கல்யாணம் ஆயிடுச்சாமா? நீங்க பிரம்மச்சாரி தானே? இதுக்கே நம்பியார் பேச்சு மாதிரி முறைக்க நியாயமா சொல்லுங்க. உண்டு இல்லைன்னு போகணும். கொஞ்சம் சாமி எந்த சாமி தானே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? தேகமே சந்தேகம் தானே? ஆமா, தேகமே சந்தேகம். சந்தேகம் வரக்கூடாது. வந்துட்டா என்ன ஆகும்? உடம்ப பாலாக்கிட்டு போயிடும், குடிய குட்டிச்சவரா போயிடும். இல்லம்மா, சில பேருக்கு கல்யாணம் பத்திரிகை கொண்டு கொடுக்கும்போது அப்படியா ஆணி மாதம் 17ஆம் தேதி கல்யாணமா உண்மைதான். ஏன்னா நீங்க அனுமதிக்க விஷயத்த அவன் முன்னெச்சரிக்கையா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன், காரணம் அமைவதும் கடவுள் கொடுத்தவன் தான். அமைப்பு எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா சரி, அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இப்ப நீங்க எனக்கு திருமணம் ஆயிட்டு என்ன கேட்கிறீங்க? இன்னொரு விஷயம், இந்த ஜாதகம் பார்த்து சொர்க்கம் பார்த்து 11 வருஷம் 12 வருஷம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க 2 பேரும் கட்டில பிரிச்சு போட்டது உண்டு. அதே இடத்துல அவசர ஆத்திரம் என்னத்தை பார்க்கற, அதை பார்க்கற, இதை பார்க்கற, சாத்திரமாக சம்பிரதாயம் இருக்குது. கூட்டிட்டு ஓடுறது, குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்கிறது உண்டு. இதெல்லாம் என்ன எல்லாருக்கும் எல்லாரும் எழுதி வச்சாங்க தேவையான பெரியவர்கள் செய்து வச்சது. கல்யாணத்துல பெரியவர்களாக சேர்ந்து நிச்சயப்பட திருமணம் நேற்று பத்திரிகை போடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து நோக்கம், உனக்கு நோக்கம் வந்துருச்சு. என்ன நோக்கம் வந்து? கல்யாண நோக்கம். யார நான் சொன்னதா உங்கள்கிட்ட? நீ என்னத்தை சொல்றது? உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குற பொறுப்பு என்னுடைய. ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்காக நானே உங்களை தேடி வந்தேன். எங்க அப்பா மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க. பிள்ளைக்கு பார்க்காம அடுத்த பிள்ளைக்கு பார்க்காம என்ன வந்திருக்கீங்க? பெற்றெடுத்தவங்க வந்து பேணி வளர்த்தவங்க ஒரு தந்தை, உச்ச கல்வியை உணர்த்துகின்ற ஒரு தந்தை தான். மனமுடிப்புன்னு ஒரு தந்தை, அண்ணன் தந்தவன் ஒரு தந்தை. இப்ப எல்லா தகப்பனத்தையும் ஒட்டு சேர்த்து மொத்த தந்தை அமைக்கிறேன். ஒரே தந்தை நீங்க இருக்கீங்க. அதனால எனக்கு மாப்பிள்ளை பசங்க சொல்றீங்க. பெரியவர் செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி. ஆமா சாமி. பெருமாள் பேரமாய் நானே செய்யும்போது பெரியவர். சரி, அதனால மாப்பிள்ளை யாரு சொல்லுங்க? உன் பருவத்துக்கும் பெருமத்துக்கும் உருவத்தை கட்டி ஏழ்மையை வந்தவங்க எல்லாருக்கும் அப்படிதான் புரிஞ்சிருப்பாங்க. நீ தான் எங்க குழு தலைவி. நான் வந்துட்டு போறவங்க எப்போதுமே குழு தலைவிங்க பணத்தை கொடுத்தாருங்க. நியாயமா
இப்படிலாம் திகழப்பட்ட ஓராறு முகன் ஈராறு கடல் உமா மகேஸ்வரின் பாடல் அற்புத தமிழுக்கரசன் அவனை தான் புரிஞ்சேன் சாமி கந்தன் கலவன் மருகன் முருகன் சண்முகன் ஆறுவன் சண்முகன் சமாச்சரன் தண்டாயுத பாணி ஆறுமுக பெருமான் கார்த்திகேயன் கேளுங்க சாமி அப்படி இல்லை நீங்க சொல்ல காத்தாங்க அடிக்கடி பாருங்க தன்னால வருது அப்படிங்கிறல மனுஷனாங்க தெய்வப்பிறவி என் குலக்கடவுள் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வந்துருப்பீங்க நான் நினைச்சேன் ஆனா போனா போயிட்டு வீணா போன வெறுமைய குடும்பத்தை பார்த்துன்னு நான் நினைக்க கூட இல்லை சாமி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா இருக்கா பெரிய மனுஷனா இருக்கல என் அப்பா ஸ்தானத்துல இருக்கல ஒரு நல்ல பொண்ணா நல்ல நம்மளுடைய நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வருவீங்க எண்ணத்துல யாரும் நான் கேட்டேன் போயும் திருப்பி மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஆ காரணம் தெரியுமா? பெரிய நடிகையா இருக்கீங்க. ஏன் சாமி? எதுக்கு? முருகன் நமக்கு என்ன வேணும்? முருகன் குலக்கடவுள். குலக்கடவுள். ஆமா. எல்லாரும் என்ன சொல்லி கும்பிடுறாங்க? ஆமா. என்ன? அவனே எப்போது வரலாம் ஏன் நீ எழுதி போயிட்ட? நான் முன்னோட ஒரு சுத்தி வீங்கி போயிட்டே இருக்கு. எனக்கு குழப்ப கிடக்கு நிக்கிற சொகப்ப கிடக்குங்கிற மாதிரி முருகனைத்தான் கல்யாணம் பண்ண சொல்லி நீ நினைச்சுக்கிதான் இருக்கிற. நீ யார நினைச்சியோ அவனே கொண்டு வந்து கந்தனி இனியன்னு கலந்து கொடுத்து கலந்து சுழற்சி பார்த்துச்சுன்னா எனக்கு வேம்பையா அது வேம்புதான் எனக்கு வேண்டாம் சொன்னா போயிடுங்க. உங்களுக்கு எனக்கு சண்டை வேண்டாம் வம்பு வேண்டாம் வளர்ச்சி வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே சொல்லிய அந்த கட்டிக்கிட்டு ஏறியேன்னு அவனுக்கு என்ன வச்சுங்க நான் நல்லா உங்களுக்கு வழியா இருப்பேன். அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, ஆறுகளை வீடு இல்லையா, ஞான ஆயுதம் இல்லையா, அவனுக்கு என்ன குறை? எல்லாமே இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு தலைவா இருக்கா இல்லையா? இதுதானே நாளைக்கு விவசாயமா போகணும்னு நினைக்கிறேன். தலைவனுக்கு என்ன சம்பளம் மத்தியமா அதரமா அபாதம் வகையில நீ இருக்கிறது இருந்தாலும் சிவக்கூடிய தரம் எல்லாம் தரமாத்தான் போகணும். நீ தானே சொன்ன எனக்கு செவ்வாய் சேர்க்கணும் ஆரம்பத்துக்கு வந்து அப்ப செவ்வாய் சேர்க்கிற பொண்ணுக்கு செவ்வாய் சொல்ற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பச்சத்தில் கொண்டு போய் எண்ணெய் ஊற்றணும்னா மிதக்கும், பால்ல தண்ணியை ஊற்றணும்னா வெள்ளையாக இருக்கும். ஊத்தம் வச்சு இப்ப குதிரைக்கு கடிவாளம் பண்ணலாம், குதிரை மாதிரி இருக்கும்போது கதைக்குள்ள கடிவாளம் பண்ண முடியாது. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அந்தாங்க கேட்டு உயிர் எழுத்து பேத முடிகிற மாதிரி உங்க குதிரை அரசா எனக்கு தான் தெரியும். இனிமே அரசவனமா வேண்டாம் முடியாது சொன்ன நினைக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு வேலை தூக்கிட்டு வாயோ. நான் அதுதான் சொல்றேன் எனக்கு மாப்பிள்ளை வேணாம். ஒரே விஷயம் என்ன விஷயம்? இப்ப ராத்திரி நேரத்துல நம்ம மனிதர்கள் படுத்து தூங்குறாங்க. படுக்கையில் தூங்கி இருந்துச்சு முருகா நாயகம்மா அம்மா காளியம்மா நாளை பொழுது நல்ல பொழுதாக எனக்கு இல்லாம அப்படின்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கையிலே பார்த்து தேவைக்கு கண்ணில் வச்சு போயிருந்தேன்னா சூரிய நடக்காம விஷயமா பொழுது விடையில அப்படி நல்ல மங்கள செல்லா சொல்லி எழுதிருச்சா. அப்படி இல்லாம பொழுது விடிஞ்சிருச்சா ஐயோ என்ன தெரியாது அப்படி இருந்துச்சுன்னா அது அளவு வழியாக்க. ஏன்னா ராமநாகப்பட்ட அசோகவனத்துல போய் சீதையை பார்க்கும்போது சீதை தூக்கு போட்டுக்க போனான். அப்ப ராமதூதன் வந்தேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நான் இப்போ சொல்ல முடியாது சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் சும்மா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது. ஏமாளுக்கு கோமாளிக்கு கல்யாணம் இருக்கிற மாதிரி இருக்கு. தங்கத்தாலை கட்டுற கல்யாணம் ஊர் உலகம் பார்க்கிற கல்யாணம் இந்த கடவுள நடக்கிற கல்யாணம் கல்யாணம்
ஒன்னா போறதுக்கு கடைசியா சொல்லியிருக்கேன். ஆகினாலே நான் சொல்லாமல் இருக்கலாம் பதிலுக்கு அன்பு தொகை என்றால் நீங்க என்ன கூட்டி இன்னைக்கு இந்த டீ வந்துகிட்டே இருக்கு. அப்படி என்ன டீயே கேட்கல. என்ன கூட்டி? கந்தனுக்கு கூட்டி, முருகனுக்கு கூட்டி, வேலனுக்கு கூட்டி, அந்த திரு செந்தூரானுக்கு கூட்டி. இது தேவையா? பெரிய மனுஷனா நீங்க முடிச்சா சொல்லணுமா? வேண்டாம். அதனால கூட்டி கொண்டு போதுங்கள். எதையும் பேசும். ஏதோ பாவம் மச்சா மனைவியாச்சு, அப்பா அம்மா ஒரு அனாவசியத்து தெருவில் இருந்துச்சுன்னா வழியில கிடந்த எடு அதை உடையவர் கட்ட கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க கூடாது. நீ தப்பு செஞ்சிருந்தா உனக்கு கொண்டு போய் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 5 நாளைக்கு 7 நாளைக்கு வச்சுக்கணும். ஆனா நீ தெய்வத்தோட தெய்வமா செய்ய வேண்டிய பொண்ணுங்களை தெரிஞ்சு நானும் உனக்கு தேடி வந்தா என்ன ஒரு இருமா உனக்கு கொடுக்குறோங்கிற. நாங்க எதையுமே குறைச்சு கொடுக்க மாட்டோம்மா. எதையுமே கல்வி, செல்வம், புகழ், பொருள், புத்திரன் இறைவன் சன்னிதானத்தை கேட்கின்ற வரவினையெல்லாம் கூட்டி கொடுத்து சேர்த்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூட்டம் சேர்ந்தோம்னா. ஆனா இன்னொரு விஷயம், என்னுடைய அருமை சகோதரர் காளி KR ரவி அவர்களும் என்னுடைய அருமை அண்ணன் மூத்த சகோதரர் யோகி மகாலிங்க அண்ணா அவர்களும் கொஞ்ச நாட்டு கூட்டித்தான் தருவாங்க, குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஆதரவு முடிப்பதற்குள் எம்பெருமான். ஆமா, முருகனுக்கு 2ஆம் தவணாக கல்யாணம் செய்து கொடுக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே நாரதன் அல்ல, இது சத்தியம். சத்தியம் விஸ்வாமித்திரன் உங்களுக்கு தெரியாம அவன் கல்யாணத்துல பல பேர் தெரிய வைக்கிறேன் பாரு. பார்க்க இடத்துல வச்சு பார்க்கிறேன். கடவுளே இப்பெருமானே, தாங்கள் திருமணம் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். என்னை மன்னித்தல் வேண்டுமென்றா அது சீக்கிரமாக வந்து ஆட்கள் வேண்டும்.
முத்து சிரித்தாலும் முல்லை